மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மிதுன ராசியை பொறுத்த வரையும் காத்து ராசிங்க. புதனுடைய ராசி. புத்திசாலித்தனத்துக்கு 0 ரூபீஸில் வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய ராசி. அது என்னங்க 0? எதுவுமே இல்லை. இந்த புத்தி வச்சு நான் ஜெயிச்சிட்டேங்க என் வாழ்க்கையில். எல்லாருமே பணத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும். ஆனால் நான் புத்தி வச்சு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் மிதுனம் பெயர் போன ராசி. ஒரு விஷயத்த வெளியே சொல்லாமல் வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறத அதிகபட்சமாக பெற்றிருப்பீங்க. நெளிவு சுழிவு ரொம்பவே அதிகமாக தெரியும். அன்பு தொல்லைகளும் அதுக்கேற்ற மாதிரி அதிகம். ஒரு விஷயத்தில் நான் ஏமாந்தேங்க மிதுனம் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான். யார் உதவி கேட்டாலுமே எடுத்து கொடுத்துட்டு ஓடி ஓடி வர்றதுங்களுக்கு நல்லா அடிச்சாரு பாருங்க ஜென்ம குரு. இதுக்கு மேலே இனிமேல் நீ செய்வியா, இனிமேல் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவியா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு சமட்டை அடிச்சிட்டார். மிதுனத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப கலங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எதுவுமே நடக்கவே இல்லை. கௌரவ குறைச்சல் நிறையா இருக்குது. ஒரு செயலும் போயிட்டே இருக்குது. ஆளை விட்றா சாமின்னு விடுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இழுவையாக இருக்குது. எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. என்ன பேசினாலுங்க யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறானுங்க. இதுக்கு என்னங்க காரணம்? இந்த ஜென்ம குரு காலங்கள் ஜென்ம சனியே போதும் போல. இந்த குரு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த மிதுனத்தை பாடா படுத்துறாரு. இன்னைக்கெல்லாம் வீட்டை விட்டு ஓடலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் அவமானம். இன்னைக்கெல்லாம் கூட இருக்கக்கூடிய மனைவியோடைய சொத்து கேட்க போய் உனக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நல்ல நண்பர்களாக பழகக்கூடியவங்க, தம்பி தங்கச்சியாக இருந்தவங்கலாம் இனி யாருப்பா நீ அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு மிதுனத்தை பொறுத்தவரையும் போயிட்டே இருக்குது. எல்லாரையும் ஓடி ஓடி கவனிக்கிறேன். சொந்த வீட்லேயேங்க கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரி, எதிரியாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எனக்கு மட்டும்தாங்க இந்த நிலமை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஹெல்ப் பண்ணியே இன்னைக்கு ஓட்டாண்டியாக இருக்கேன். என்னை வச்சு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு இன்னைக்கு கஷ்டம்னு நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். யாராவது எடுத்திருப்பாங்களான்னு கேளுங்க. யாருமே எடுத்து பதிலு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை ஊன்னு கேட்டுட்டு அதை 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்களே தவிர்த்து, இவன் மாதிரி எப்படி கஷ்டப்படுறான், இவனுக்கு இன்னைக்கு வேணும், நல்லா ஆடிட்டு இருந்தான்ல இன்னைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பேசுவாங்களே தவிர்த்து ஆறுதல்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்ததா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு மிதுனத்தை பொறுத்தவரையும் யாருன்னு இல்லைங்க. இவங்க எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் என் கூட யாராவது இருந்தாங்களா? மிதுன ராசியை பொறுத்தவரை இருந்தாங்கன்னா யாருமே இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் தனியாளாக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஹெல்ப் பண்ணியே முடிஞ்சு போன ராசின்னு சொல்லலாம். எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இன்னைக்கு கிரகங்கள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாது, ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் புதனுங்கிறது ரொம்ப உஷாருங்க. எல்லா விஷயத்தையும் பின்னாடி 20 வருஷம் நடக்கிறதவே கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணி என்னோட நீ ஓரமா இரு, நான் பண்றேன்னு குரு தன்னுடைய ஆட்டத்தை சுயரூபத்தை வெளிக்காட்டிட்டு இருக்காரு. குருவோடைய ஆட்டம் முன்னாடிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சனீஸ்வர பகவானால கருணை காட்டுவார் தவிர்த்து குரு கருணை காட்டவே மாட்டார். அது ரிஷப ராசிக்கும் சரி, இந்த மிதுனத்துக்கும் சரி, குரு மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. அது பாருங்க இன்னைக்கு ராசியில உட்காந்துருக்கு. வேற யாரும் அட்டாக் இல்லை, நீங்க தான் அட்டாக்கு. ராசிநாதன் யாரோ, ராசியாதிபதி யாரோ அவங்கள தான் அதிகமாக குரு பிடிப்பார். அந்த அளவுக்கு இதில் வந்து பிரச்சனைகளில் மாட்ட வேண்டியது வேற யாரோ, ஆனால் நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட எல்லா வயசுலையும் ஜெயிக்க முடியாமல் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறீங்க. லீவு நாளில் கூட வேலை பார்க்குறேங்க, ஒரு நல்ல பேர் கிடைக்குதா? இல்லவே இல்லை. ப்ரமோஷன் ஆகாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வேலையை விட்டுட்டு அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. விடிஞ்சா இருப்பனா இல்லையான்னு தெரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. 1000 சொல்லுங்க. நம்ம மிதுனத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாமே புத்தியெல்லாம் மழுங்கிருச்சுங்க. எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும். ராசிநாதன் குரு ராசியிலே வந்தார். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி வராரு. என்ன ஆயிருக்கணும்? அப்போவே உஷாராக இருந்திருக்கணும். ஆகலை. அதனாலேயே பெரிய பாறாங்கல்ல கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வீட்டில் போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எல்லாமே மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் புத்தி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்றைக்கெல்லாம் நான் போய் அட்வைஸ் சொல்கிறேங்க, எவனுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன், ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தருடைய உதவி வேணும், அதுக்காக உங்களைய அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. பாருங்கள், கூடவே இருந்திருப்பீங்க. பல சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காவலாளியாக இருந்திருப்பீங்க. இன்னொருத்தருக்காக உங்களை அவமானப்பட்டுட்டு போகிறது ஒரு பெரிய ஒரு கொடுமையான செயல். அந்த அளவுக்கு செயல்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த ஜென்மகுரு காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அட ஏன்டா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, ஆளை விட்றா சாமி, நீங்களும் வேண்டாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் பாசங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டா போதுன்னு ஒரு ஓடிட்டு வர சுச்சுவேஷன்
குணத்தையே மாத்திட்டீங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜென்ம குரு ஜென்ம சனி காலமாகவே கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற அளவுக்கு மாறிக்கு. பிறந்த கால ஜாதகத்துல குரு ராசியை பார்த்தா ஒரு யோகம்னு சொல்றோம். இன்னைக்கு குரு என்ன பண்ணாரு? யோகமா நான் அவயோகத்துல இருக்கிறேங்க, ஏங்க நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கல. நீங்க வருத்தப்பட்டு சொல்லக்கூடியது கூட வெளியே எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறான். இவன் எப்படா முடியும்னு காத்துட்டு இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துருச்சு. இன்னுமே பேசிட்டே போலாம். இந்த ஜென்ம குரு காலத்தை சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே நிறுத்திருக்கீங்க. அப்படியே நீங்க ஒரு ஓரமா இருக்கீங்க, டெய்லி நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரிதான பலன்கள் தான் இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையும் சரி, மிதுனத்தை பொறுத்தவரையும் குரு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காலத்துல சற்றே ஆறுதல் தரும் விதமாக செவ்வாயோடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வந்து செவ்வாயோடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்துல வராரு. ரொம்ப நாட்கள் கழிச்சு 11ஆம் அதிபதி 5க்கு வராரு. எப்படி இருக்க போகுது? காதல் காதல் என்னங்க, காதல் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பல வருஷமாக போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு பதிலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் இருக்குமா போகுமா அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. முதல் 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ இழந்த காதலை திருப்பி மீட்டுறதுக்கு ஒரு நல்ல நேரம். எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள், ஈகோ இருக்குதுங்க. இருந்தாலும் நான் பேசி புரிய வைக்கவே முடியல. 1000 தடைகள் இருக்குதுங்க. இந்த ஜென்மகுரு காலத்தில் அதையே சொல்லி என்னை டெய்லி அவமானப்படுத்துறாங்க. நீ இப்படி பண்ணிட்ட, உன்னாலதான் பிரச்சனை, நீ அப்படி பண்ணிட்ட, உன்னாலதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவமானப்படுத்துறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரக்கூடிய விதமாக காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஜெயிச்சுட்டு நிச்சயமா சொல்லலான்னு காத்துட்டு இருந்தேன். இந்த நேரத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குமா? நல்லா வந்து தோல்வி தோல்வி தோல்வியை பார்த்துட்டே இருக்கிறேங்க. வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த ஸ்டேஜில் இருந்தனோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு எல்லாரும் மேலே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மிதுனம் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் மட்டும்தான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்குது. கீழே வர முடியாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி சனி மட்டும்தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. வேற எந்த கிரகமே இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. குரு இல்லை, ராகு இல்லை, சனீஸ்வர பகவான் இல்லை. அதே போல் கேது அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தோடு அப்பா சொல்லவே இல்லை. ஜானேர்னா மொளை சலுக்குது. அந்த அளவுக்கு தான் பலன்கள் இருக்கு. சனியோடைய கோச்சாரம் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்து நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தொழிலும் இந்த வேலையும் தான் இன்னைக்கு உங்களை காப்பாத்திட்டு இருக்குதுங்க. கடவுள் அனுகிரகமா. மற்றபடி வேற எதுவுமே இன்னைக்கு காப்பாத்துற. சுக்கிரன் கூட இன்னைக்கு காப்பாத்துறாரான்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை யோகாதிபதி சுக்கிரன். ஆனா இன்னைக்கு பெருசா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா 5ஆம் இடத்துக்கு வர்றது 2வது திருமணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. முதல்ல 1000 கவலைகள் கஷ்டத்துலைங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கடன் வாங்கி இந்த கல்யாணம் பண்ணணுங்க. இந்த கடன் அடைக்கிறது கூட பரவாயில்ல. இந்த மனவலின்னு ஒன்று கொடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த மிதுனத்தை பொறுத்த வரையும் அது வந்து என்னால் முடியவே இல்லைங்க. என்ன நீ காலில் விழுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வலிகளும் வேதனைகளும் தாங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் 2ஆம் திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக காலமாக இருக்கும். இல்லை முதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது போகலாமா வேண்டாமான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. விடிஞ்சா வந்து வீட்டுக்கு அவன் வருவானா இவன் வருவானா, பிரச்சனைக்கு நமக்கு வந்து அட்வைஸ் சொல்லுவானா அப்படிங்கிற எண்ணத்தையே ஓட்டிகிட்டே இருக்கிறோங்க. இனியும் அந்த காலம் எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு தெரிஞ்சுது. இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் மாறப்போகுதுங்க. நிச்சயமாக ஒரு தலை சிறந்த யோகமாக எப்படி இருந்தேன் திரும்பி அதே மாதிரி நான் வந்துட்டு தைரியத்தோட அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். குருவோடைய கோச்சாரம் சற்றே விலகி இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்டாரெல்லாம் தாண்டி போயிட்டார். அப்போ கடகத்துக்கு வந்து உச்சமாகக்கூடிய நாட்கள்லாம் திரும்பி பழைய மாதிரி எப்படி தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்திறன் வேகம் விவேகமோட துணிச்சலோட இருந்தீங்களோ அதே அளவுக்கு ஒரு பலன்களை இனி நிச்சயமாக வரக்கூடிய காலங்களும் கொடுக்கும். அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு நிறைய தடைகள் இருக்குங்க. விட்டுட்டு போயிடலாமா விட்டுட்டு ஓடிடலாமான் இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இனி இதெல்லாமே மாறப்போகுது. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைய கிடைக்க போகுது. அரசியல் ரீதியான தொடர்பு இருக்குது. அதனால் ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியுமா, ஒரு கோயிலில் ஒரு நல்ல பேரு புகழும் கிடைக்குமா, திருப்பணியில் இருக்கேன் எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குதுங்க, எல்லா வழியிலையும் என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருஷமாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒரு ரூபா கூட ஒரு யோசிக்காமல் நம்ம சாமி மட்டும்தான் நமக்கு கெதின்னு பண்ணிட்டு இருந்தேன். நான் சாமி எனக்கு இப்படி கெட்ட பெயரை கொடுத்துச்சு அப்படிங்கும்போது நிறைய வருத்தம் இருக்குது. இந்த கோயிலில் இனி கால் வைக்கலாமா வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் நடந்துட்டுருக்கேன் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துக்குமே தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான சந்தோஷமான புத்திசாலித்தனத்துக்கான பெயர் போனதுக்கு கிரகமாக நீங்கள் இருக்கும்போது இந்த புத்திசாலித்தனத்துக்கான இடத்துல வந்து செவ்வாய் உட்காரும்போது நிச்சயமாக உங்கள் புத்தி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்காக பயன்படுங்க. இத்தனை பயன்பட்டுச்சா? இல்லவே இல்லை. அடுத்தவனுக்கு ஐடியா சொல்லி அவனை வளர்த்தி விடுறதுலே இருந்தீங்களே தவிர்த்து நீங்கள் என்ன வளர்ந்தீங்கிறது யோசிக்கவே இல்லை. அப்போ இந்த செவ்வாயோடைய பயிற்சி
புத்தி, தைரியம், தன்னம்பிக்கை, புதுசாக வந்து ஒரு முயற்சி பண்ணுறேன், இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இத்தனை நாளாக அப்படியே எனக்கு சோர்ந்து போயிடுச்சுங்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் விதமாக இந்த பயிற்சி உங்களுக்கு செயல்பட போகுது. 12ஆம் இடத்த பார்க்க போகிறாரு, நிம்மதியாக தூங்குவீங்க. முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களும் கிடைக்கும். தன்னுடைய 8ஆம் பார்வையாக செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறனால மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவான தூக்கம், அதுதான் இப்போ முக்கியம். மிதுனத்தை பொறுத்தவரை அது போய் பல நாள் ஆயிடுச்சு. இனி இதெல்லாமே மாறப்போகுது, நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் மட்டுமே தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு கிரகத்தோடைய தசா, புத்தி, நடப்பு, அந்தரம், கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மன் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தல நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.